எங்கள் அம்மா வந்து நல்லா குண்டு தீட்டல் அரிசின்னு சொல்லி ஒரு தீட்டல் அரிசி வந்து கொடுத்து விட்டாங்க. அப்போ தீட்டல் அரிசியில தான் வந்து கோழிப்புக்கையை வந்து செய்ய போறேன். இது கருவேப்பிலை, வெங்காயம் உருளைக்கிழங்கு இதில் கையால் இருந்தால் வந்து சமைச்சு கொண்டிருக்கிறேன். பதறியா இருந்தால் அழிய இருந்தால் இந்த ஏசாப்பா என்ன பிடிக்க மீன் கடல்ல வாழ்ந்த மீன் யார் எடுத்துட்டாங்க எங்களுக்கு வந்து அடியே சீச்சராங்க ஏறிக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் மனு. இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டில் தான் நிற்கிறோம். அதாவது இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது வந்து மதிய நேரத்தோட எங்களோட குக்கிங் வீடியோ வந்து எங்கள் சமையல் வந்து முடிவடையுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட லிதியா குட்டிக்கு வந்து இன்றைக்கு வந்து பிறந்த நாள். அப்பாவா அந்த பிறந்த நாளுக்கு வந்து அண்ணா எல்லாரையும் வந்து பின்னேரம் வந்து கேக் வெட்ட போதாம். அப்போ எல்லாரையும் வந்து வர சொன்னது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து இரவு நேரம் சாப்பாடும் வந்து அண்ணாங்க வந்து கொடுக்க போகுது. அப்போ நாங்கள் எல்லாரும் வந்து மதியத்தோட வந்து செய்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் வந்து ஒரு இங்கேருந்து ஒரு 3 மணி வரை போய் அண்ணாக்கு என்ன சாப்பாடு செய்யப்படுறதை வந்து நாங்கள் உதவி எல்லாம் செய்து கொடுக்கணும். அப்போ அதுக்குள்ள நாங்கள் கடந்து ஒரு நார்மலாக செய்யக்கூடிய ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடை வந்து செய்துட்டு போகிறதுக்காக இப்போ வந்து இருக்கிறோம். அன்றைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்துக்கிட்டா அன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஏஞ்ச குட்டிக்கு ஒரு பிடிச்ச சாப்பாடு கோழி புக்கை. அப்போ கோழி புக்கையை தான் நாங்கள் இன்றைக்கு வந்து செய்ய போகிறோம். ஏஞ்சம்மா அதேமாதிரி ஏஞ்சம்மாவுடைய சனிக்கிழமை இப்போ தான் ஏஞ்சம்மா வந்து டியூஷனால வந்து இருக்கிறா. அப்போ நான் வந்து இன்றைக்கு கோழி புக்கை செய்கிறதுக்காக வந்து உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் வந்து சீவிரம். அதாவது வந்து எங்களோட அம்மா வந்து நல்லா குண்டு தீட்டல் அரிசின்னு சொல்லி ஒரு தீட்டல் அரிசி வந்து கொடுத்து விட்டாங்க. அப்போ அந்த தீட்டல் அரிசியில தான் வந்து கோழிப்புக்கையை வந்து செய்ய போறேன். இப்போ இன்னைக்கு வந்து எங்களோட நிதியா குட்டிக்கு வந்து இனியா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்களும் வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து எங்களோட நிதியா குட்டிக்கு ஒரு வாழ்த்து சொல்லி விடுவோம். என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்க நிதியாவுக்கு? பக்கத்துக்கு கொஞ்சம் மெனம் சரியில்லாமல் இருக்கிறாங்க. அவள் கொஞ்சம் வெயில் தானே இப்போ தான் வந்து டியூஷனாக வந்து இருக்கிறான். கோழிப்புகைக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து போடலாம். டேஸ்டாக இருக்கும், நல்லா குழவு தன்மையாக நல்லா இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு அப்போ தம்பி குட்டிக்கு தீட்டல் அரிசி அந்த முறையில் வந்து கொடுக்கலாம். அப்புறம் மழை மலர்ந்து எல்லா சாப்பாடும் வந்து செய்கிறாங்க. வந்து இப்போ தம்பி குட்டியை வந்து மித்திரி ஆக்கி போட்டு இருந்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வந்து வெட்டி கொண்டு இருக்கிறேன். உருளைக்கிழங்கு கூட போட்டால் நல்லா இருக்கும், குழம்பு டேஸ்டாக இருக்கும். நல்ல வெயில் உண்மைக்கு வந்து சுற்றிவான வெயில் வந்து அளவு கட்டும் வெயில் ஆக்கள் இதுக்காகமே அந்த வயசு போனவங்க இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் போட்டால் திடீரை பார்க்க பாவமாக தங்குறாங்க. அந்த எல்லாம் வந்து மயங்கி விடுற வெயில் வைக்க எல்லாருக்கும் உருளைக்கிழங்கு சொல்லி தோல் எல்லாத்தையும் சீவிட்டு எல்லாத்தையும் வந்து சின்ன வந்து கட் பண்ணாங்க. எல்லாம் வந்து கட் பண்ணி போட்டு கொண்டு ஏறி கழுவோம். இருந்து எல்லாத்தையும் எப்படி தோல் எல்லாம் சீவி போட்டு கொண்டே கழுவோம். எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கணும். ஒரு பொழுது எல்லாத்தையும் வந்து செய்வோம் வந்து போட்டு வெட்டிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து கோழிப்புக்கைக்கு தேவையான எல்லாம் வந்து ரெடி செய்து வச்சிருக்கிறோம். நமக்கு என்னென்ன பொருள் கிட்ட கொண்டு காட்டும் போது நான் தான் சொல்லுவேன். கோழி இறைச்சி வெள்ளமெண்ண பொறுமையா காட்டுடா தங்க குட்டி. கோழி இறைச்சி கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றி காட்டலாம். விசலாம் தீட்டல் சோறு இல்லையாமா, தீட்டல் அரிசி கழுவி தீட்டல் அரிசி, பால், முதல் பால், தக்காளி மருதா காட்டணும். அம்மா குட்டி காட்டணும். தேசிக்காய்,
சரி விடுங்க கை விடுங்க நான் எடுக்கிறேன் நான் தான் சொல்லுவேன். சரியா இது இது கருவேப்பிலை, வெங்காயம் வெங்காயம், உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு, லெமன். லெமனா இதை சொல்லுவேன். ரச்சி சரக்கு ரசிக்கிறேன். இவ்வளோ தான் எங்கட மதிய ம் உணவு. தயார் செய்ய போகிற மாரி தானே நெஞ்ச குட்டி பாருங்க எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஒழுங்கு முறையாக இனி வந்து என்ன மாதிரி செய்கிறன்றதை காட்டுறேன். பிடிக்கா பிடிக்காதோ? ஓம். இப்போ வந்து சட்டியை வந்து சூடாக்குறாங்க செய்யணும். சூடாக்குதா சட்டி வந்து இந்த அரிசி வந்து உண்மைக்கு வந்து எங்கடா அம்மா தான் வந்து வாங்கி கொடுத்து விட்டா தீட்டல் வச்சு கொண்டு தீட்டல்னு சொல்லி டேஸ்டாக இருக்கும்னு சொன்னவா. இப்போ சரியண்டு இன்றைக்கு அந்த தீட்டல்ல இன்றைக்கு மதிய நேரம் ஒரு இருக்கு என்ன கொஞ்சம் நாம ஒன்று காணும். அதே ரெண்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எதுவுமே எடுக்கல. ரெண்டா தம்பி குடிக்கு வந்து கிள்ள போறேன் கேரட் ரெண்டு போட மறந்துச்சு நம்ம உமா தான் ரெண்டு போட்டால் நல்லா தான் இருந்திருக்கும். கரெக்ட் வந்து போடையில பாப்போம். வெங்காயமும் கருவேப்பிலையும் போடுவோம். பச்சை மிளகாய் வந்து போடையில எங்கிட்ட கண்டா போகுது. கண்ணாடி எங்க போகணும் கண்ணாடி போட்டுக்கொண்டு பொறிக்கட்டேன். ஓ ஓ ஓ இதுக்குள்ள இந்த பாக்ஸ்க்குள்ள பாருங்க. அம்மா பாக்ஸ்க்குள்ள பாக்குதா? இந்த கண்ணாடி யார் எடுத்துட்டாங்க? பீமா எங்களுக்கு வந்து எங்க அடியே டீச்சராக நான் ஏறிக்கீங்க. டீச்சர் மாதிரி இருக்கியா? அப்புறம் கண்ணாடி போட்டு கொண்டு வந்து தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா வேணா கலர்லாம் போயிடும். இது வந்து எங்க அம்மாவுக்கு வந்து சாரு பெரியம்மா வந்து எடுத்து கொடுத்தா கண்ணாடி. அம்மா வந்து சரியான ஒரு அன்பு. ரெண்டு குட்டீஸ்ல மீனும் தெரியும் அவ்வளோ விருப்பம் வந்து அன்னைக்கு வந்து நாங்கள் தண்ணி போட்டாலும் மேஞ்ச அம்மாவுக்கு வந்து என்ன எடுத்துறாங்க சப்பாத்தி நதியா சப்பாத்தி வந்து எடுத்துனாங்க. நதியா சப்பாத்தி எடுக்கும்போது வந்து கண்ணாடி கேட்டவா அப்போ வசந்த் வந்து அன்னைக்கு அளவெடுத்துட்டா அப்போ அன்னைக்கு வந்து வசந்த் கண்ணாடி எடுத்து கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நதியா சப்பாத்தி வந்து எடுத்து அது வந்து ஸ்கூலுக்கு தேவையான தண்ணி போட்டாலும் சப்பாத்தி வந்து எடுத்துருந்தா அப்போ இதுக்கும் பிற அழுகுறாங்கன்னு சொல்லி போட்டு அப்போ வசந்த் வந்து காசு வந்து அவ்வளோதான் கொண்டு வந்தேன்னு சொல்லி போட்டு அப்போ எடுக்க புறம் எடுத்துட்டு எல்லாமே நம்மன்னு சொன்னாங்க. அப்போ இவா வந்து சாரோ காட்டம் கூட்டிகிட்டு போனாங்க வேணும் உடுப்பை சப்பாத்தி திரும்பத்தில் காட்டிட்டு வராங்க. அப்போ இப்போ அழகா இப்போ சாரோ காட்டே நீங்க அழுகுது எல்லாத்தையும் நான் சொன்னேன் இப்படி ஒரு கண்ணாடி பார்த்தவங்க அப்போ எடுத்து கொடுக்க எல்லாம் அழுகுது இன்றைய போய் சாரோக்கா உடனே காலம் டியூஷனுக்கு போகும் முன்ன வந்து கூட்டிட்டு போனேன். இந்த கண்ணாடியை வந்து எடுத்து கொடுத்துருவா. நான் கியூட்டா இருக்கேன். கியூட்டில டீச்சர் ஆக்க மாட்டேங்க. அம்மாவே பாக்க இல்ல இப்ப பொட்டியங்கள் மாதிரி. இது வந்து 900 ரூபாய் கண்ணாடியான 900 ரூபா பிரியாணில உண்மைக்கு வந்து குட்டி ஐயசிங் புள்ளி எல்லாம் போட்டிங்க மாதிரி பார்த்தேன் அது எடுக்கு இல்ல பேமா சொன்ன அதே நல்லா இருந்துக்குமெண்டு கொஞ்சம் பெருசா இருக்குது. நான் தான் சின்ன வேணாம் பேமா சொன்ன அளவில்லாட்டி கொண்டு போய் மாத்த முழுது எனக்கு அவ்வளவு எனக்கு உள்ளது போங்க. எங்க அந்த புளி இந்த தம்பு சரி அப்ப வந்து கொடுத்துறாங்க மாத்திரா ஒன்றும் ஸ்டிக்கர் முடிக்கல. அப்ப நாங்கள் வந்து கோணமா வச்சுட்டு கொடுப்போம். நெஞ்சம்மா 995 ரூபா வந்து அனுப்பிச்சு கிடக்கு விலை. ஆனா படிவா இருக்கேன் இனிமே நல்ல கலர் பிங்க் எனக்கு பிடிக்கும். பிங்க் தான் கோலுக்கு வடிவு அதுதான் பிங்க் தானே என்ன பொட்டி எனக்கு பிடிக்க மாட்டேன். பொட்டை ஒன்று சொல்லி கதைக்க கூடாது அப்படி என்னம்மா அப்ப என்ன நாங்களோட போயம் பாடுங்க போயம் கொஞ்சோண்டு கொஞ்சம் சொல்லுவா. I am Akshaya. Today I am here to talk about my mother. One day an angel brought me to this world. Me too.
I am Akshaya. Today I am here to I am Akshaya. Today I am here to talk about my mother. One day an angel brought me to this world. அதாவது நமக்கு வந்து இப்போ இங்கிலீஷ் டியூஷனில் வந்து ஒரு போட்டி கொண்டுக்கு வந்து நான் காசு கட்டினது 5200 ரூபாய். விரும்பி எடுக்கலாம். அப்போ நான் தான் இதை வந்து செலக்ட் பண்ணினான். பப்ளிக் ஸ்பீச்னு சொல்லி அது வந்து விரும்பினார்கள் தான். சில பேர் வந்து ஒவ்வொரு பாட்டு அப்படி இப்படின்னு எல்லாம் எடுத்தேன். அப்போ நான் தான் இதை வந்து செலக்ட் பண்ணினான். அப்போ நமக்கு வந்து டீச்சர் வந்து அம்மாவை பற்றி ஒரு பேச்சு ஏன்னா அதைத்தான் வந்து எழுதி கொடுத்து விட்டவா. இதை வந்து பாடமாக்க சொல்லி இதை பாடமாக்கி நீ போட்டிக்கு வந்து நான் ஒன் சொல்லுவேன். யாழ்ப்பாணம் வங்கியோதிரியா கூட்டிட்டு போயினா. அப்போ அதுக்காக வந்து பெயினம்மாவுக்கு வந்து சாரோக்காரம் வந்து ட்ரைனிங் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் இங்கிலீஷ்ல என்னம்மா. அப்போ டாக்டருக்கு வந்து பாடமாக்கணுமே நான் கட்டிக்காரியே அப்படி பாடமாக்கணும். ஒவ்வொரு நாளும் வந்து சாரோக்கா விட்டா அப்போ ஒரு 6:30 பிறகு சாரோக்கா விட்டா போவா. இனிமேண்டா இதை வந்து அவள் சாரோக்காவுக்கு தான் நம்ம வந்து இங்கிலீஷ் தெரியும். அப்போ அவள் வந்து பள்ளிக்கூடத்துல இங்கிலீஷ்ல பாஸ் ஆனவா. கட்டிக்காரி பெரியம்மா வந்து உங்களை மேலே அப்படி ஒரு பேச்சு ஒன்று இங்கிலீஷ்ல கதைச்சு மதர் தெரசா பற்றி கதைச்சு இதண்டினாங்க. அப்படி அவட்ட நல்ல திறமை இருக்கு சாரோக்காட்ட. அப்போ அவள் அதே மாதிரி தான் நீங்கள் கூட சாரோக்காட்ட விட்டுனா இந்த இங்கிலீஷை போய் கற்றுக்கொள்ள சொல்லி எனக்கு வந்து உங்களுக்குமே தெரியாது. எங்களை விருப்பம் வந்து நீங்க எத்தனை மார்க் வாங்குவீங்க? நாங்கள் சொல்லக்கூடாதெல்லாம் அப்பேமாவே சொன்னவா என்ன அது எனக்கு மறந்துட்டு. அப்ப நாங்க வந்து இப்ப வெங்காயம் பரங்கி கொண்டு அடுத்த கட்டம் வந்து என்ன போட போறோம்? உருளைக்கிழங்கு வந்து போடுவோம். என்ன தர போடுவோம்? சோ மறுபடியும் காட்டணும். அப்ப உருளைக்கிழங்கு வைக்க போடுவோம். பக்கம் பக்கம் பிக்கப்பா. சரி இப்போ வந்து எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் மதங்கட்டும் மதங்கினா பிறகு சாப்பிடுவோம். வெங்காயமும் உருளைக்கிழங்கும் மதங்கிட்டேன்னா இல்லைம்மா. இப்போ வந்து சிக்கன் வந்து போட போகிறோம். ஓகே இப்போ வந்து சிக்கனை வந்து போட்டாச்சு. சிக்கன் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்களா உப்பு தேவையான அளவு எப்படி நான் முதல் பாலாண்டு கண்டுபிடிச்சனோ எல்லாம் போட்டு ஒரு சின்ன ஒரு குட்டி சமையலை செய்து குட்டி சமையல் அடுத்த கட்டு நாங்கள் லிபியா கிட்ட போறோம். லிபியா கிட்ட நாளையில வாங்க ஆர்வத்தோட நிற்கிறாங்க. நாங்கள் கேக் கட்டுறோம். எந்த பர்த்டேக்கு மட்டும் கிஃப்ட் இல்லை. நீ எல்லாம் பர்த்டேக்கு கிஃப்ட் எந்த பர்த்டேக்கு மோனிக்காக எத்தனை வயசு மோனிக்காக கிஃப்ட் வருது. எனக்கு 2 நாளா போட்டு வந்து அப்போ கூட எனக்கு சாக்லேட் ஒன்றுமே தரல. பிள்ளைக்கு செய்து நாங்களாம் அப்புறம் நல்லப்பா சைக்கிள் நம்மளுக்கு தந்தப்பா எனக்கு தான் கிஃப்ட் தரேன். அப்புறம் பார்த்தீங்களா சின்ன ஆக்கணுண்டா எல்லாம் அப்படித்தாங்க. அதை கிட்ட பார்த்துட்டு தான் எனக்கு எல்லாம் அப்படி சின்ன ஆக்கணுண்டா அப்படிதான். அப்பா அப்படியே பெரிய சைக்கிள் எல்லாம் கொடுத்து தந்தது இல்லை. பாருங்க இப்போ வந்து தக்காளி பழம் உருளைக்கிழங்கு வெங்காயங்கள்லாம் போட்டு பதங்க விட்டு கிடாக்கு நல்லா ஏஞ்சம்மா விருப்பேன் கோழி பூக்கா சியா அப்படியே பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒரு மீன் ஒன்று காட்டுறேன். என்ன பெரிய மீன் நான் பார்த்தேன். கண்ணு பெருசா நின்றுதையா. சரி அப்போ கட் பண்ணுவோம். எடுத்துக்காட்டு எங்கள் கையால் இருந்தால் வந்து சமைச்சு கொண்டிருக்கிறேன். பதறியா வந்தா அழிய இருந்தா இந்த ஏசாப்பா என்ன பெரிய மீன் கடல்ல வாழ்ந்த மீன். கடல்லான மீன் வாழ்றதா பெருங்க குளத்துக்கு வாழ்க்கை ஒருத்தர் இருக்குதா. இது வந்து கடல்ல வாழ்ற மீன். அதாவது வந்து
இந்த மீனுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னது தெரியாத மீன். அப்போ இந்த மீனை வந்து நான் அன்னைக்கு வந்து பெரிய மீன் இதே மாதிரி மீன் தான் வந்து சாருவக்காவிட்ட வசந்து கொண்டு வந்து தந்தது. அப்போ அதை வந்து நான் சாருவக்காக கொடுத்தேன். இப்போ இந்த மீன் வந்து இன்றைய தினம் வந்து வாங்கி கொண்டு வந்தது. இந்த மீனை வந்து யாருக்கு கொடுக்க போறாங்கன்னு சொல்லுங்க. அப்பவுமே அரிசியா பெரியம்மாவுக்கு வந்து இந்த மீனை வந்து கொடுத்து விட போறேன். என்ன பார்த்தீங்கன்னா யார் மீன் சாப்பிடணும் அவங்க வந்து விரும்பி சாப்பிடணும்னு சொல்லி போட்டு அரிசியா பெரியம்மாவுக்கு வந்து இந்த மீனை வந்து நான் கொடுத்து விட போறேன். இந்த அம்மைக்கும் வந்து இதுக்கு பேர் ஏதோ ஒரு பேர் சொன்னது நானாவோ ஏதோ ஒரு பேர் சொன்னேன். மீனுக்கு எனக்கு தெரியல ஏதோ ஒரு பேர் சொன்னது உங்களுக்கு தெரியாமல் பெட்டியோட மீன் அப்போ ஒட்டினா உங்களுக்கு 3 பேர் நான் கறிக்கு எடுக்கலாம். அப்போ இந்த மீனை வந்து நான் சாப்பிடல. உங்களுக்கு வந்து நாங்கள் சாப்பிட்றது இல்லை. எனக்கு பெரிய மீன் பிடிக்காது வெளுக்க அப்படி இப்படி இருக்கும்போது சாப்பிடல. நாங்கள் வந்து காய்ச்சி நல்ல சாப்பிட்டு ஏஞ்சமாக்கள் சாப்பிட்டு அவங்களுக்குமே செய்து கொடுக்கலாம். அவங்களுக்கு மீனை பார்த்து பெரிய மீன் வேணாம் வேண்டிய சொல்லிக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா கொண்டு வந்து தந்தவர் தொழிலுக்கு போகிறவர் சொல்லி அவர் தான் கொண்டு வந்து இந்த மீன் தந்தவர். இப்போ நான் யாருக்குனாலும் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு மூத்த பசங்க தான் மீன் வாங்கிட்டேன். எனக்கு தேவையில்லைன்னா இப்போ சரி அனுப்பிவிடு அனுசியாக்கா கால் பண்ணி கேட்டேன். சரி மீன் வாங்கிட்டு இல்லைன்னு சொன்ன பண்ண இங்கே விட்டு விடுறோம். நமக்கு மீன் இருக்குது அப்படியோ பொறிச்சு கழிச்சு சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து மீனுண்டா ரொம்ப பிடிக்கும். எங்களை மாதிரி இந்த யாருக்குனாலும் சாப்பிட்றவங்களுக்கு வந்து கொடுக்கலாம்னு சொல்லி போட்டு வச்சிருக்கிறேன். இந்த மீனை வந்து இப்போ ஃப்ரிட்ஜுக்கு தான் வச்சு விட்றேன். இதை கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜை வந்து கழுவி விடணும் கையோட. அப்புறம் தண்ணியை வைக்கிறது அப்புறம் மிளகுமன்னு சொல்லி போட்டு அரிசி முதல் பால் விட போறேன். எப்படி பால் இது அவ சொல்ற சின்ன தன முதல் பால் எல்லா பாலும் சேர்ந்து 2வது பாதம் முதல் பாலம் 2 கலக்கி இருக்கு. சரி அப்ப இப்ப பாலையும் விட்டு வதக்கணும் வந்து கொதிக்க விட போறோம். நல்லா வந்து அமிஞ்ச அப்புறம் கொதிச்சு வரத்தான் வந்து நாங்கள் அரிசியை வந்து போடலாம். நினைச்சோம் தம்பி குட்டிக்கு வந்து நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் தக்குள்ளி சின்ன சட்டியில் வந்து செய்ய போகிறேன். என்ன தூள் எல்லாம் போடணும். தம்பி குட்டிக்கு வந்து இப்படி எனக்கு கொடுக்கலாது. தம்பி குட்டிக்கு வந்து கூட நிறைய உருளைக்கிழங்குகள் எடுத்து கொஞ்சமாக சின்ன சட்டியில் வந்து நான் செய்ய போகிறேன். இப்போ எங்களுக்குரிய வந்து இந்த சட்டிக்கு வந்து மதிய நேரத்தோட செய்து முடிச்சு விடுவேன். அப்போ வந்து இப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதிச்சா அப்புறம் தான் நாங்கள் வந்து கொலைப்பொடி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். வச்சி சரக்கு எடுத்து வச்சுருக்கிறோம். எல்லாம் போட்டு செய்ய போகிறோம்னு நினைச்சோம். சரி அப்போ இப்போ வந்து கறி வந்து கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் சரி ஓகே இப்போ வந்து கறி எல்லாம் வந்து கொதிச்சுட்டேன்னு மஞ்சள் வாட்டும் வாவு என்ன சொன்னதை முடிச்சு பார்க்க நல்லா இருந்தது. இந்த அளவுக்கு சொல்லி பார்த்தீங்களா உங்களோட கதையை கேட்டுக்கொண்டு அரிசியை போட்டா அந்த அளவுக்கான வாய்ப்பு அதுக்கு வந்து படப்பொடி கொஞ்சம் போடுறோம்னா நம்ம காணாப்பொடி நல்லா தச்சு சடக்கு போடுறோம். என்ன போடலே படுத்திருந்தவளை அனுப்பிட்டீங்க பார்த்தீங்களே. அடுத்த வந்து அரிசி போடுறோம். இது வந்து கழுவி வச்சு முதல் அரிசி முதல் அரிசி பால் இது காட்டுங்க. அரிசி காணாது சரி அப்படியே வாங்க. அரிசியை வந்து போட்டாச்சுன்னா என்னம்மா போட்டு வச்சு சேர்க்கலாம். போட்டு இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் உப்பு புளி எல்லாம் வந்து விட்டாச்சு. கொஞ்ச நேரம் வந்து மூடி வந்து அவிய விட போகிறோம். தம்பி குடும்பம் செய்து வச்சுட்டேன் அம்மா குட்டி தம்பியில் பார்த்து தானே நைட்டமாக. அப்போ சரின்னு சொல்லி போட்டு இப்போ வந்து இதை வந்து அவிய விட்டு கிடக்கு. நான் வந்து என்ன செய்ய போறேன்னு உடுப்பு தேய்க்க போறேன். இது வந்து கொஞ்சம் அவிய லேட் ஆகும். என்னோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி வந்து குண்டு அரிசி. இப்போ நோமல் ஈக்குறதுக்கு டக்குண்டு அவிஞ்சிடும். இது வந்து குண்டு அரிசி கொஞ்சம் நின்று அவியும் குத்தரிசி தன்மை மாதிரி. அப்போ அவியறப்போ கொஞ்சம் லேட் ஆகும். அரிசியும் குத்தரிசியும் வித்தியாசம். எது பிள்ளைக்கு விருப்பம்? எனக்கு குத்தரிசி விருப்பம். சரியா
ஒயிட் அரிசியில கோழிப்புக்க செய்யலாமோ? வெள்ளை அரிசியிலோ நான் செஞ்சுட்டேன். வேலை இல்லை அப்புறம் செய்து காட்டி விட்டேன்டா ஒரே வெள்ளை அரிசியில அப்புறம் கோழிப்புக்க சாப்பிடுவோம் இதான் தெரியும் ஒரு நாளை செய்யணும் பிள்ளைக்கணும் என்ன காய்ச்சல் சாப்பாடு இருப்பாங்க அம்மாமா அம்மாமா அம்மா அந்த கோழிக்கறி என்ன வாழ்க்கையில கடனை எஸ் டேஸ்ட் அது பிளேட்டர் வச்சு ஒரு நாளைக்கு நான் வச்சுன்னு சாப்பிட்டுனாங்க நல்லா கொஞ்ச நேரம் வந்து அவியட்டுமே நம்ம ஓகே ஓகே இப்போ வந்து எங்களோட கோழிப்புக்கை வந்து முடிவடைந்து விட்டது ஏஞ்சம்மா நல்லா அவிஞ்சு வந்து விட்டது சோற பாப்போம் இன்றைக்கு என்ன சாப்பாடு அக்கன்னு முடிஞ்சு நல்ல பெரிய அரிசி இன்றைக்கு என்ன சாப்பாடு அக்கன்னு முடிஞ்சேண்ணா சரி அப்போ எங்களோட கோழிப்புக்கை ரெடி ஆகிட்டு இதுக்கு முன்ன சாப்பாடு தம்பிக்கு மீன் பொரியா இது வந்து சாரு அக்கா வந்து கொடுத்து விட்டவா நினைஞ்சம்மா அண்டையை கொடுத்த மீன் அண்டையை தான் அவள் சமைக்கிறா அவளோட ஃப்ரிட்ஜுக்கு வச்சு இந்த பாருங்க மீன் வந்து பொரிச்சு கொடுத்துருக்கா வாவ் வாசமா தக்காளி ரைஸும் மீன் கறியும் வந்தான் செய்யப்போம் அப்போ பாருங்க சாமி குடிக்கு வந்து வாழையில வச்சு அதில் ஒரு பேப்பர் துண்டு வச்சு ஒரு மீன் பொரியல் வந்து கொடுத்து விட்டுருக்குறா தம்பிக்கு இந்த சோத்தோட வந்து டீ தட்டோலியே நினைச்சம்மா அப்போ பார்த்தீங்களா சார் உட்காந்து இன்றைக்கு தான் அந்த மீனை வந்து காய்ச்சலுக்கு டைம் வந்து கிடைச்சிருக்கு போல இருந்துச்சுன்னா எஞ்சம்மாவுக்கு இப்போ வந்து தலைக்கெல்லாம் வந்து எண்ணெயல் வச்சு விட்டுக்கிறாக்கு ஏட்டு பார்த்தீங்கன்னா எஞ்சம்மா வந்து நல்ல வடிவாக வந்து முழுவாக பார்க்குறதுக்குன்னா நிற்கிற நேரங்களில் தான் வந்து முழுவாக பார்க்கலாம் வடிவாக செய்யலாம் தான் வந்து வடிவாக முழுவாக பார்க்கலாம் போட்டு அப்போ காலை முடியும் எண்ணெயெல்லாம் வச்சாச்சு அதுக்கு இப்போ கொஞ்சம் தலை வந்து வடிவாக முழுவாக பார்த்துட்டு போகிறேன் அப்போ என்னோட சாப்பாடு மதிய நேர சாப்பாடு வந்து இதுதான் வந்து முடிஞ்சுது இதை முடிச்சு கொண்டு மூத்தக்கா முனிஷியாக்கா எல்லாம் இப்போ எங்களோட வீட்டை வாரன்னு சொன்னேன்னா மேனு பார்த்தீங்கன்னா நெறியாக்குடியில் பிறந்த நாளைக்கு போய் சாப்பாடு செய்கிற உதவி செய்கிறதுக்கு வந்து இப்போ நான் மூத்தக்கா நிஷியாக்கா எல்லாம் நம்ம ஒரு 3 மணி அப்படி போய் அவளுக்கு உதவியல் எல்லாத்தையும் செய்து கொடுத்து போட்டு திரும்ப வந்து விளக்கிட்டு கொண்டு பிறந்த நாளைக்கு போ 5 மணிக்கான கேக் வெட்டுன்னு சொன்னது சரி அப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்போகிறேன் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கு மறக்காம கொண்டு என்ன ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம்.